இருக்கணும்பா, ஏன்னா ஃபேமிலி நல்லா இருக்கணும். நீ குடிச்சிட்டு ஒரு சில விஷயங்கள் பண்ணும்பொழுது அது சமுதாயத்துக்கு கெட்ட பேர் ஆயிரும், குடும்பத்துக்கு கெட்ட பேர் ஆயிரும். இளைஞர்களுக்கு வந்து குடியால பல இடங்களுக்கு ரோட்ல நடமாட போகும்பொழுது ரோட்ல ஏதாவது ஒரு சண்டைனா வீட்டுக்கு நீ ஓடிடுவ. வீட்டுக்கு வந்து போலீஸ் வந்துருந்து உன்னுடைய மனைவியையும் அக்கா தங்கச்சியும் தாயையும் அவன் மரியாதை குறைவா வந்து பேசுவாங்க காவல்துறை. அப்ப அந்த வேதனை அந்த பெத்த தாயும் அந்த மனைவியும் அந்த பிள்ளையும் தான் படும். இதெல்லாம் சொல்லி சொல்லி புரிய வச்சு இன்னைக்கு இளைஞர்கள் மது அருந்தல. நான் செல்கின்ற அத்தனை கிராமங்கள் இன்னைக்கு தேவமரல எந்த ஊர்லயும் மது கிடையாது, மது அடைக்கல. இப்படி ஒரு சமுதாயத்தை எப்படியாவது மாத்தணும், சரி பண்ணணும். அடிப்படை கட்டமைப்பு முதல்ல நமக்கு வீரம் இருக்கணும். வீரம் மிக்க சமுதாயம் இன்னைக்கு வீரம் இல்லாம போயிட்டு அப்படின்னா அதுக்கு காரணம் மது. அப்ப அந்த குடியை விட வைக்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நினைச்சேன். அதே மாதிரி இன்னைக்கு பல ஊர்கள்ல இன்னைக்கு குடும்பத்தை நல்லபடியா இளைஞர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா உண்மையிலே நான் வந்து இன்னைக்கு என்னைய ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் நீங்க இன்னைக்கு வர வைத்திருக்கீங்க. என் மேல நீங்க பாசம் வச்சிருக்கீங்க. தாய் தந்தைக்கு மேல நீங்க பாசம் வைக்கீங்க. ஒவ்வொரு கூட்டத்திலும் சரி எனக்கு மாலை அணிவிச்சு எனக்கு மரியாதை கொடுத்து எனக்கு